மட்டன் சுக்கா நல்ல கார சாரமா இந்த மசாலா எல்லாம் ஒவ்வொரு மட்டன் பீஸ்லயும் நல்லா கோட் ஆகி சைட் டிஷ்ஷா சாப்பிடறதுக்கு அட்டகாசமா இருக்கும். செய்யறது ரொம்ப சிம்பிள் வித் சிம்பிள் இன்கிரீடியன்ஸ். பாப்போமா? நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்ல மட்டன் வாஷ் பண்ணிட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே மட்டன் வேக வைக்கிறப்போ கொஞ்சம் இஞ்சி தட்டி சேருங்க. அப்போ மட்டன் நல்லா சாஃப்டா வேகும். நான் ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடுறேன். அதாவது ஒரு 3/4 பதத்துக்கு மட்டன் வெந்தா போறோம். ஒரு 25% நம்ம குக் பண்றப்போ அது வெந்துடும். இப்ப நான் ஒரு கையளவுக்கு சோயா சங்க் எடுத்திருக்கேன். நிறைய சேர்க்க வேண்டாம். அப்புறம் மட்டன் மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் அந்த சோயா சங்க் எடுத்துரும். அதனால கொஞ்சமா சேருங்க போறோம். இந்த தண்ணி விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது இப்ப கொஞ்சம் ஆறினதும் ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா கழுவி நல்லா புளிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த கட் பண்ணா ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா பிங்கா ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து ஒரு 2.5 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். எப்பவுமே நான்வெஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கரெக்டா சேர்த்தீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ மீடியம் ஃபிளேம்ல ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கின பிறகு ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளியா கட் பண்ணி சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆக ஆரம்பிச்சதும் வேக வச்ச மட்டனை சேர்த்துப்போம். தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்புறமா சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா புழிஞ்சு வச்சு இந்த சோயா சங்கையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஃபிளேமை மீடியம்ல வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். இப்ப இது கொதிக்கிற டைம்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜார்ல 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1/2 இன்ச்சுக்கு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸா பொடி பண்ணிடலாம். இதுல ஒரு 10 பல்லு பூண்டு தோல் எடுக்க வேண்டாம். தோலோட சேர்த்து ஒரு 2 சுத்து மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இத மாதிரி இருக்கணும். இப்ப இந்த அரைச்ச மசாலாவை இந்த மட்டன்ல சேர்த்துட்டு ஃபிளேம் மீடியம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுத்த 5 மினிட்ஸ் சிம்ல வச்சு நல்லா பெரட்டி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சோயா சங்க், மட்டன், இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா பெரண்டு வரும். உங்களுக்கு இந்த பச்சை ஸ்மெல் போலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா பெரட்டி விடுங்க. லாஸ்ட்ல கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா நல்லா அருமையான காரசாரமான ஒரு மட்டன் சுக்கா ரெடி. நீங்க எதோட வேணாலும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் மட்டன் வாங்குறப்போ ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்க. ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை இட் ஃப்ரெண்ட்ஸ். யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.